ஓம் சாந்தி 16/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமாக இந்த ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இந்த ஞான முறையிலே நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்தி தாமத்திற்கே செல்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கலையை கொடுக்க வந்திருக்காரு, கடவுளே வந்திருக்காரு. அந்த கலை மூலமாக நம்ம எதெல்லாம் கடக்கிறோம் பாருங்கள். இந்த சூரிய சந்திர மண்டலங்களையெல்லாம் கடந்து சாந்தி தாமத்துக்கே போகிறதுக்கு வழி சொல்கிறாரு. கேள்வி: விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பாபா கேட்குறாங்க. பதில்: விஞ்ஞான கர்வமுடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலங்களை செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கிறாங்க. இப்போ நிலாவில் போகிறதுக்கு சேட்டலைட்டில் மூலமாக போகிறதுக்கெலாம் எவ்வளோ செலவு செய்கிறாங்க. சரீர அபாயத்தை உருவாக்கி செல்கின்றனர். அவங்க உடம்பையே பணயமாக்கி போகிறாங்க. ஏதாவது ஆனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க அபாயத்தை உருவாக்கி செல்கிறாங்க. ராக்கெட் எங்கும் நின்றுவிடக்கூடாது என்ற பயம் வேறு அவங்களிடத்த இருக்கும். அமைதியின் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னா, எந்த செலவும் கிடையாது, சூரிய சந்திர மண்டலத்தெல்லாம் கடந்து சாந்தி தாமத்துக்கே நம்ம போயிடணுன்றாரு. உங்களுக்கு எந்த பயமே கிடையாது. நமக்கு என்ன, உடலை நம்ம இங்கேயே விட்டுட்டு போகிறோம், அது நம்ம ஆத்மா மட்டும்தான் போகிறோம். அதனால் எதாகுமோ என்ன ஆகுமோலாம் பயம் கிடையாது. ஏனெனில் நீங்கள் சரீரத்தை இங்கேயே விட்டு செல்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். விஞ்ஞானிகள் சந்திர மண்டலம் செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கின்றனர் என்பதை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இப்போ பாபாவே நமக்கு சொல்கிறாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு, ஆத்மாக்களுக்கு பரமாத்மா சொல்கிறாரு, விஞ்ஞானிகள் சந்திர மண்டலம் போகிறதுக்கு முயன்றுட்டுருக்காங்க. நிலாவுக்கு போகிறதுக்கு, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்குன்ட்டு போயிட்டுருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் சந்திரமண்டலம் வரை மட்டும்தான் செல்வதற்கான முயற்சி செய்கிறாங்க. எவ்வளோ செலவு செய்கிறாங்க. மேலே செல்வதில் அதிகமாக பயப்படுறாங்க. இப்போது நீங்கள் உங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைங்க. நீங்கள் எங்கு வசிக்கக்கூடியவர்கள்? பாபா கேட்குறாரு, நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அவர்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறாங்க. நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து செல்கிறீர்கள். மூலவதனத்திற்கே நீங்கள் செல்கிறீங்க. அதுதான் உங்கள் வீடு. அங்கேருந்து தான் நீங்கள் இங்கே நடிக்க வந்திருக்கீங்க. நீங்கள் அங்கேயே போகிறீங்க. பாருங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க நீங்கள். அவர்கள் மேலே செல்வதனால் அவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது. அவங்க சயின்டிஸ்ட் மேலே போகிறதுனால அவங்களுக்கு பணம் கிடைக்கிது. மேலே சுற்றி வந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பரிசுகள் கிடைக்கின்றன. அவங்க மேலே போய் சேட்டலைட்டில் அதெல்லாம் சுற்றிட்டு வந்தால் அவங்களுக்கு கீழே பரிசு கொடுக்குறாங்க. சரீர ஆபத்துக்களை உருவாக்கி செல்கின்றனர். அவங்களுக்கு சரீரம் பிரச்சனை, அதாவது சரீரத்தோடு மேலே போகிறதுனால சரீரத்துக்கு எதானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆபத்துகளை உருவாக்கி போகிறாங்க. அது விஞ்ஞான கர்வம் சொல்கிறாரு. உங்களிடம் அமைதியின் கர்வம் இருக்கிறது. நமக்கு சைலன்ஸோடைய கர்வம். ஆத்மாக்களாகிய நாம் நமது சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கே செல்கிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மா தான் அனைத்தும் செய்கிறது. இப்போ நம்ம ஆத்மா தான் எல்லாமே செய்கிறோம். அவங்களும் கூட ஆத்மா தான் உடல்லேருந்து செய்கிறாங்க. நம்மளும் ஆத்மா தான். நம்ம இந்த உடலை விட்டுட்டு நம்ம மேலே போகிறோம். அவங்க உடலை தூக்கிட்டு போகிறாங்க. அவர்களது ஆத்மாவும் சரீரத்தின் கூடவே மேலே செல்கிறதுன்றாரு. மிகவும் அச்சமூட்டக்கூடியதாகும். பாபா சொல்கிறார், ரொம்ப பயம், எவ்வளோ கஷ்டம் அங்கே மேலே போகிறது. பயப்படவும் செய்கிறாங்க. மேலே போய்ட்டும் பயப்படுறாங்க. ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா. மேலேருந்து கீழே விழுந்து விட்டால் உயிர் பிரிந்துவிடும். பாபா சொல்கிறார், அவங்க சேட்டலைட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா உயிரை பிரிஞ்சிடும்ன்றாரு. இவை அனைத்தும் உலகிய கலைகளாகும். பாபா சொல்கிறார், இதெல்லாம் உலகம் சார்ந்த கலைகள். உங்களுக்கு தந்தை ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு பாபா ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்குறார். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பரிசு கிடைக்கிறது. பாபா சொல்லிக் கொடுக்குற கலையை கற்றுக்கிறதுனால எவ்வளோ உயர்ந்த பரிசு கிடைக்கிது. வரிசைக்கிரமான முயற்சியின்படி 21 பிறவிகளுக்கான பரிசு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இன்றைய நாட்களில் அரசாங்கம் லாட்ரியை வெளியிடுகிறது அல்லவா. லாட்ரிலாம் வருது இல்லையா. இந்த பரிசை தந்தை உங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு. மேலும் எதை கற்றுக் கொடுக்கின்றார்? நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? உங்களுக்கு ஒரேடியாக மேலே, அதாவது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்.
நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது சொல்லி கேட்குறார். மேலும் எந்த ராஜ்யத்தை இழந்தோமோ அது எங்கே இருக்கிறது என்ற நினைவு இப்போது உங்களுக்கு வருகிறதுன்றாரு. நம்ம எங்கள் வீடு, நம்ம சாந்திதாமம் எங்கே இருக்குது, சொர்க்கம் எங்கே இருக்குன்றது நினைவு இப்போ வந்துருச்சுன்றாரு. ராவணன் அபகரித்து விட்டான், நம்மக்கிட்ட இருந்து இந்த மாயா பறிச்சிச்சு. இப்போது நாம் மீண்டும் நமது சொந்த வீட்டுக்கு செல்கிறோம் மற்றும் ராஜ்யத்தை அடைகிறோம்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க சொல்லி பாபா சொல்கிறாரு. முக்திதாமமும் நமது வீடாகும் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்தில் இருக்காங்கள்ல, பரலோகம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது நம்ம வீடுன்றதே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை எங்கேருந்து வருகின்றார் பாருங்கள். நமக்கு சொல்லிக் கொடுக்க கடவுளே வரார். எங்கேருந்து வராரு, எவ்வளோ தொலைலேருந்து வரார் தெரியுமா? ஆத்மாவும் ராக்கெட் போன்று இருக்கிறது சொல்கிறாரு. இந்த ஆத்மா எப்படி இருக்குது, ராக்கெட் மாதிரி இருக்குது. இங்கே சரீரை விட்டு அமெரிக்காவில் போய் பிறவி எடுத்தது. அந்த மாதிரிலாம் ஆத்மா வந்து சல்லுன்னு வேகமாக போகுது. மேலே சென்று சந்திரனில் என்ன இருக்கிறதுன்ட்டு பார்க்குறாங்க, நட்சத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் முயற்சி செய்கின்றனர். இவைகள் இந்த மேடையின் விளக்குகள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இந்த சந்திரன், சூரியன் இதெல்லாம் இந்த நாடக மேடை, இந்த பூமி ஒரு நாடக மேடை, அதுக்கு விளக்கு மாதிரி பாபா வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது சந்திரன் வந்தால் நிலவில் இரவு வெளிச்சம் கிடைக்கும், சூரியனில் பகல் வெளிச்சம் கிடைக்கும். இது வந்து நமக்கு வெளிச்சத்துக்காக விளக்காக உருவாக்கியிருக்கிறாரு பாபா. இது உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. எவ்வாறு மேடைகளை விளக்குகள்னால் அலங்கரிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சூரியன் சந்திரன்லாம் நட்சத்திரம்லாம் அலங்கரிக்குதுன்றார். அருங்காட்சியகத்தின் நீங்கள் மின் விளக்குகளினால் அலங்கரிக்கிறீர்கள் அல்லவா. இப்போ மியூசியம்லாம் திறக்கிறீங்க, அங்கே வந்து சீரியல் லைட்டு பல்புலாம் தொங்க விட்றீங்க இல்லையா, அது மாதிரி தான் இது எல்லையற்ற உலகம், இதில் பல்பு தொங்க விட்ருக்கான்றாரு. இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் ஒரு சீரியல் பல்பு அப்படின்றாரு பாபா. மனிதர்கள் சூரியனை சந்திரனை கூட தேவதைகள் என்று நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சூரியனும் சந்திரனும் கடவுள்னு நினச்சிட்டு அதையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவைகள் தேவதைகளே அல்ல பாபா சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் தேவதைகள் கிடையாது, அது ஒரு சீரியல் பல்பு மாதிரி மாட்டியிருக்கின்றார். தந்தை எவ்வாறு வந்து நம்மை மனிதன்லேருந்து தேவதைகளாக ஆக்குகிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து ஞான சூரியனாக வந்திருக்காரு. ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. ஞான சந்திரன் பிரம்மா பாபா, ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்லாம் நாம் தான். ஞானத்தின் மூலம்தான் குழந்தைகளாக உங்களுக்கு சத்கதி இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ தொலைதூரக்கு செல்கிறீங்க, தந்தை தான் வீட்டிற்கு செல்வதற்கான வழியே நமக்கு சொல்கிறார். தந்தையே வந்து அழைத்து செல்லாமல் யாரும் தனது வீட்டுக்கு திரும்பி செல்லவே முடியாது. அவரே வராமல் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவர் வந்து எப்படி நம்ம அவன் பரலோகம் கூட்டு வராரோ அது வரைக்கும் யாருக்கும் வழி தெரியாது. ஆனால் சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் எல்லோரும் யாராவது வந்து வெளியில் ரோட்டில் பார்த்தா பரலோகம் போறியா, யாரும் போக முடியாது, இறந்தாலும் இங்கே தான் திரும்ப பிறக்கணும். அவங்க தெரியாமல் பேசிகிட்ருக்காங்க. பாபா வந்து அழைச்சிட்டு போகாமல் நம்மளால் யாருமே வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா வழி தெரியாதுன்றாரு. தந்தை எப்போது வந்து தனது அறிமுகம் கொடுக்குறாரோ அப்போது நீங்கள் அறிகிறீர்கள். கடவுளே வந்து எப்போது தன்னுடைய அறிமுகம் நான் யாருன்றதெல்லாம் சொல்கிறாரோ அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகும்போது தான் தனது வீட்டுக்கு செல்ல முடியும் என்பதை புரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பாவத்தெல்லாம் அழித்து தூய்மையானால் தான் வீட்டுக்கு போக முடியும். பிறகு யோக பலத்தின் மூலமாகவோ அல்லது தண்டனையின் மூலமாகவோ தூய்மையாக வேண்டும். பாபா சொல்கிறாரு, பாபா நினச்சி தூய்மையாகணும், இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு அப்புறம் தண்டனைன்னா என்னது, அந்த பச்சாதாபம் செய்த தவறுக்கு மிஸ்டேக்குக்கு வருந்தி அந்த தண்டனை அடைஞ்சு வாழும்போதே ஒரு நரகம் மாதிரி வாழணும், வாழ்ந்து தான் தூய்மையாகணுன்றாரு. எந்த அளவுக்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை ஆவீங்கன்னு சொல்லி பாபா புரிய வச்சிட்ருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மை ஆயிடுவோன்னு சொல்கிறாரு. நினைவு செய்யலைன்னா தூய்மையற்றதாகவே இருந்துருவீங்க. பாபா இப்போ எச்சரிக்கையே கொடுக்குறாரு, நினச்சிங்கன்னா தூய்மையாகி பறந்தாமல் போயிடலாம், இல்லைனா தூய்மையற்றவங்களாகவே இங்கே இருப்பீங்க, பிறகு அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாரும் போயிடுவாங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் உட்காந்துருப்பீங்களா? அது இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது, அதிக வெயில் அதிக மழை, இதில் வந்து வாழறதே கஷ்டமாக இருக்குது, வாழ்ந்து என்ன பண்ணுறது, இதுதான் நமக்கு அதிக தண்டனைன்றாரு. மேலும் பதவியும் குறைஞ்சிருன்றாரு. ரொம்ப மோசமாக பதவியை அதை அங்கே போயிட்டு நம்ம ஒரு வேலைக்காரன் பதவி பிரஜை பதவி அடையிறதுல என்ன ஒரு இருக்குதுன்னு சொல்கிறாரு. தந்தை சுயம் வந்து உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறார். இப்படி இருப்பவர்கள் தான் வீட்டுக்கு செல்ல முடியும் என்று பாபா இப்போ அவரே சொல்கிறாரு. இப்போ யாரெல்லாம் தூய்மையாகிறாங்களோ அவங்க தான் வீட்டுக்கு போக முடியும். பிரம்மாண்டம் என்றால் என்ன, சூட்சுமவதனம் என்றால் என்ன என்று எதுவுமே தெரியாது. மற்றவங்களுக்கு வந்து பரலோகம்னா என்ன,
சூட்சுமம் என்னன்னா தெரியாது. மாணவர்கள் முதல்ல எதையுமே அறியாமல் தான் இருப்பார்கள். எப்போது படிக்க ஆரம்பிச்சிடறாங்களோ அப்போது தான் அறிவு கிடைக்கிறது. எல்கேஜி படிக்கிறோம், யூகேஜி படிக்கிறோம், கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சவர் தான் நமக்கு மேக்ஸ்னால் என்ன எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஞானம் வந்து கேட்க கேட்க தான் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். படிப்பிலும் சில உயர்ந்ததாகவும் படிக்கிறாங்க, சில சாதாரணமாகவும் இருக்குதுன்றாரு. ஐசிஎஸ் படிப்பு படிச்சிருந்தால் ஞானம் நிறைந்தவன்ட்டு சொல்லுவாங்க. இதை விட உயர்ந்த படிப்பு வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஞானம் கடவுளே வந்து சொல்கிற இந்த ஞானம் படிக்கிறீங்க இல்லையா, இதை விட உயர்ந்த படிப்பு எதுவுமே கிடையாதுன்றார். இப்போது நீங்களும் எவ்வளவு உயர்ந்த கல்வி கற்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தூய்மையாவதற்கான யுக்தியை இப்போ கடவுளே வந்து சொல்கிறார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாட்டதுலேருந்து தூய்மையாயிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக தான் இருந்தீங்க. எல்லாருமே பர்ஃபெக்டாக தான் வந்தோம். வரும்போது தூய்மையாக தான் வந்தோம். மேலே நமது வீட்டில் தான் இருந்தீங்க. நீங்கள் இறந்ததே என் கூட தான், கடவுள் கூட தான் இருந்தோம். கடவுள்கிட்டருந்து இவ தூரமாக விலகி வந்துட்டோம். அவர் நம்மளை விட்டு பிரியல, நம்ம தான் அவரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். எப்போது நீங்கள் சத்தியுகத்தில் ஜீவன் முக்தியில் இருந்தீங்களோ அப்போது மற்ற எல்லாருமே முக்தி தாமத்தில் இருந்தாங்க. நம்ம நடிக்க வரும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்தில் நடிக்க வந்தோம், ஜீவன் முக்தியில் நடிக்க வந்தோம். அப்போ மற்றவங்கெல்லாம் பரந்தாமத்தில் இருந்தாங்க, முக்தியில் இருந்தாங்க. முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ரெண்டையுமே நாம் சிவாலயம்ட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. ஏன்னா சிவனே உருவாக்கின ஆலயம்ன்றதுனால முக்தி வந்து பரந்தாமத்துலேயும் பாபா இருக்கிறாரு. அவர் உருவாக்கின சொர்க்கம், அங்கே வந்து நம்ம அமைதியாக இருக்கிறோம். அதனால் அதுவும் சிவாலயம் சொல்லி சொல்கிறாரு. முக்தியில் சிவபாபாவும் இருக்கின்றார், குழந்தைகளாகிய நாமும் இருக்கின்றோம். அதாவது பரந்தாமத்தில் முக்தியில் இருக்கும்போது பாபாவும் இருக்கிறாரு, நம்மளும் இருக்கோம். ஆனால் அது அவர் தான்ட்டு நமக்கு தெரியாது, அவர் பக்கத்தில் தான் இருப்போம். இது உயர்ந்த ஆன்மீக படிப்பாகும் சொல்கிறாரு. சந்திரனுக்கு சென்று நாம் வசிப்போம் என்று அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மனிதர்கள் பாருங்களேன், வேறு கிரகத்துக்கு போகலாம், எங்கே தண்ணி இருக்குது அது இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போகிறாங்க. பூமியில் மட்டும்தான் வாழக்கூடிய தகுதி இருக்குது, மற்ற எந்த ஒரு கிரகத்துலேயும் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க நிலாவில் போய் வசிக்க போகிறேன்ட்டு போகிறாங்க. எவ்வளோ தலையை உடைச்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். புத்திசாலித்தனத்தை காண்பிக்கின்றனர், கோடிக்கணக்கான மைல் தொலைவில் மேலே செல்கின்றனர், ஆனால் அவர்களது ஆசை நிறைவேறுவதே கிடையாது. அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க, கோடிக்கணக்கான மைல் பூமிக்கு மேலே போகிறாங்க, ஆனாலும் அவங்க ஆசை நிறைவேறதில்லை. உங்களது ஆசை நிறைவேறுது, ஆனால் நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ணுறதில்ல, எந்த ஒரு கஷ்டமும் படுறதில்ல, ஆனால் உங்கள் ஆசை நிறைவேறுதுன்றார். அவர்களுடையது பொய்யான உலகிய கர்வமாகும். அவங்க ஒரு ஈகோ வந்து உலகிய ஈகோ அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் தான் வந்து நல்லா சயின்ஸு தெரிஞ்சவங்க, சயின்டிஸ்ட்டுன்ற அந்த ஈகோ இருக்குது. உங்களது ஆசை நிறைவேறி விடுகிறது. அவர்களுடையது பொய்யான உலகிய கர்வமாகும் சொல்லி சொல்கிறாரு. உங்களுடையது ஆன்மீக கர்வம், அவங்களுடையது உலகிய கர்வம். அவர்கள் மாயின் புத்திசாலித்தனத்தை எவ்வளோ காண்பிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த உலகாய விஷயங்களில் மாயையுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க. மனிதர்கள் அதிகமாக கைத்தட்டுகின்றனர், வாழ்த்துக்களும் அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க, அதிகம் அடையும் செய்கின்றனர், காசு பணமும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதிகபட்சம் 5-10 கோடி அவர்களுக்கு கிடைக்கிது. இந்த செல்வம் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லி என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறதுன்றார். இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது என்று நினையுங்கள். இன்று எப்படி இருக்கிறோம், நாளை என்ன ஆகும். இன்று நீங்கள் நரகவாசியாக இருக்கிறீங்க, நாளைக்கே சொர்க்கவாசி ஆகிடுவீங்க சொல்லி சொல்கிறார். அதிக நேரமே ஆகாது. பாபா சொல்கிறார், பார்த்துட்டு இருக்கும்போதே மாறிடும். ஆக அவர்களுடையது உலகிய சக்தி ஆகும், உங்களுடையதோ ஆன்மீக சக்தின்னு சொல்லி பாபா சொல்கிறார். இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த உலகிய சக்தியின் மூலம் எதுவரை செல்ல முடியும், சந்திரன் வரை தான் போக முடியும், நட்சத்திரம் வரை கூட சென்றடைவாங்க. மேலும் யுத்தம் ஆரம்பமாகிவிடும். இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போதே போர் ஆரம்பமாகிடும். அப்புறம் எதை தடுக்க முடியும்? பிறகு அவை அனைத்தும் அழிந்து போயிடும். அப்புறம் அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்கிறாரு. போர் வந்த பிறகு அவர்களது கலை இங்கேயே அழிந்துவிடும். அவங்க இந்த நிலாவுக்கு போகிறான், நட்சத்திரத்துக்கு போகிறான்ற கண்டுபிடிச்ச கலையெல்லாம் இங்கே அழிஞ்சிடும்ன்றாரு. அது உலகிய உயர்ந்த கலையாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. உங்களது ஆன்மீக உயர்ந்த கலைன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு போகிறீங்க, அதன் பெயரை இனிய வீடு. அவர்கள் மிகவும் உயர்வாக செல்கிறாங்க. மேலும் நீங்கள் தனது கணக்கு எடுங்கள், நீங்கள் எவ்வளவு தொலைவில் மேலே செல்கிறோம்ட்டு நீங்கள் உங்களது கணக்கு எடுங்க பார்ப்போன்றார். நீங்கள் யார்? நம்மளாம் ஆத்மாக்கள்ன்றார். நான் எவ்வளவு தொலைவில் மேலே இருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்கிறார், நான் பாருங்கள் எங்கே இருக்கேன்ட்டு,
நீங்கள் பூமியிலேருந்து ஒரு அத்தனை மைல் தூரம், கோடிக்கணக்கான மைல் தூரம் கடந்தால் தான் சந்திரனே வரும். அதெல்லாம் ரொம்ப தாண்டினா தான் பறந்தாமா, அதையெல்லாம் கண்டே பிடிக்க முடியாதுன்றார். அங்கே தான் நான் இருக்கேன்றார். கணக்கிட முடியும், அவர்களிடத்தில் கணக்கு இருக்கிறது சொல்கிறார். இவ்வளோ தொலைவுக்கு மேலே சென்று பிறகு திரும்பி வந்தனர் என்று கூறுகின்றனர். மிக எச்சரிக்கையாக இருக்கிறாங்க அவங்க. சயின்டிஸ்ட்டு மிக எச்சரிக்கையாக இருக்காங்க. கீழே இறங்குவோம், இதை செய்வோம் எனும்போது மிகவும் பிரபலமாகிறாங்க. நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், பிறகு எப்படி வருகிறீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அவங்க போகிறாங்க வராங்க, கணக்கெலாம் சொல்கிறாங்க, பிரபலமாகவும் ஆயிடுறாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு கோடியில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கிறது என்பதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நமக்கு என்ன பரிசு, 21 பேருக்கு பரிசு கொடுக்க போகிறாருன்றது நமக்கு தான் தெரியும். ஆச்சரியமாக இருக்கிறது, பாபாவின் அதிசயமாகும், யாருக்குமே இது தெரியாதுன்றாரு. இது ஒன்றும் புதிய விஷயமே இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் புதுசில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதே பயிற்சி தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் இவர்கள் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருப்பார்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் இந்த சிருஷ்டி என்ற நாடகத்தின் முதல் இடைக்கடை ஆயுள் போன்றவர்களை நன்றாக அறிவீர்கள். நமக்கு தெரியும் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இது எப்படி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லிட்டே இருக்குது, இதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். ஆயுளும் 5000 வருஷம்ன்ட்டு தெரியும். ஆக உங்களுக்குள் போதை இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு போதை, ஏன்னா கடவுளே வந்து சொல்லிட்டார் இல்லையா, பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார், மிக உயர்ந்த முயற்சி நீங்கள் செய்கிறீங்க, மீண்டும் செய்வீங்கன்னு சொல்கிறார். இந்த அனைத்து விஷயங்களையும் வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை. தந்தை குப்தமாக மறைவாக இருக்கிறாரு. உங்களுக்கு தினமும் எவ்வளோ புரிய வைக்கிறார் கடவுள் பாருங்கள், ஒளிஞ்சிட்ருக்கிறாரு. நமக்கு மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம புத்தி போட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தினமும் எவ்வளோ புரிய வைக்கிறார், உங்களுக்கு எவ்வளோ ஞானம் கொடுக்குறாரு பாருங்கள். இது யாருக்காவது கிடச்சிருக்கா பாருங்கள். அவ்வளோ ஒரு பாக்கியம் நம்ம செஞ்சுருக்கோம். அவர்கள் வரையறுக்குட்பட்டு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லையற்று செல்கிறீர்கள். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போகிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க பாருங்கள். அவர்கள் சந்திர மண்டலம் வரை செல்கிறாங்க. அது பெரிய பெரிய விளக்குகளாகும், வேறு எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு பூமி மிகவும் சிறிதாக தென்படுகிறது. அவங்க மேலேருந்து நிலாலேருந்து பார்த்தா பூமி சின்னதாக இருக்குது. ஆக அவர்களுடைய உலகிய படிப்பிற்கும் உங்களுடைய படிப்பிற்கும் எவ்வளோ வித்தியாசம் சொல்லி பாபா சொல்கிறார். உங்களது ஆத்மா எவ்வளோ சிறியதாக இருக்கிறது, ஆனால் ராக்கெட்டை விட வேகமானது. பாருங்கள், நம்ம எல்லோரும் ஆத்மாக்கள் புள்ளி மாதிரி தான், கண்ணுக்கே தெரிய மாட்டோம். ஆனால் ராக்கெட்டை விட ஃபாஸ்ட்டாக போயிடும்னு சொல்கிறார். ஆத்மாக்கள் மேலே இருக்கின்றன, பிறகு நடிப்பதற்கு வருகின்றன. பாபா சொல்கிறார், உண்மையிலே நாமெல்லாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருக்கிறோம். நடிக்கிறதுக்காக கீழே வரோம். அவரும் சுப்ரீம் ஆத்மா, ஆனால் அவருக்கு பூஜை எப்படி ஏற்படும், பக்தியும் அவசியம் நிகழ வேண்டும் சொல்கிறார். அவர் பரம ஆத்மா, அவருக்கும் பூஜை ஏற்படும், அவரும் பக்தி நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றாரு. அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் பக்தி, இரவு என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். பக்தி வந்து இரவு, ஞானம் பகல்னு சொல்லியிருக்காரு. இப்போது சங்கமயுகத்தில் நீங்கள் ஞானம் அடையிறீங்க, சத்தியுகத்தில் ஞானமே இருக்காதுன்றாரு. இப்போ நம்ம படிக்கிற ஞானம் சத்தியுகத்தில் மறந்துடும். அதனால் தான் இதை புருஷோத்தம சங்கமேகம்ன்ட்டு சொல்லப்படுகிறது. இது ஆத்மா உத்தமமாவதற்கான சங்கமேகம். அனைவரையும் புருஷோத்தமர்களாக இப்போ பாபா வந்து ஆக்குறார். உங்களது ஆத்மா எவ்வளோ தூரத்திற்கு போகுது, உங்களுக்கு குஷி இருக்கிறது அல்லவா. அவர்கள் தங்களது கலைகளை வெளிப்படுத்தும் பொழுது அதிகம் செல்வம் அடைகின்றனர். அவங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்க கலைகளெல்லாம் வெளிப்படுத்தும் போது நிறைய காசு அவங்களுக்கு கிடைக்கிது. எவ்வளோ வேண்டுமென்றாலும் அடையட்டும், ஆனால் அவன் அனைத்தும் கூடவே வராது என்பதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம இப்போ எவ்வளோ சேர்த்தாலும் இந்த கலியுகத்தில் எதுவும் நம்ம கூட வராது. இறந்து போயிட்டால் ஒன்றுமே வராது, இறந்து போய்விடுவார், அனைத்தும் அழியக்கூடியவளாகும் சொல்லி பாபா சொல்கிறார். எப்போது உங்களுக்கு எவ்வளோ மதிப்பான வைரங்கள் கிடைக்கின்றன, நமக்கோ அந்த அழிபற்ற ஞான ரத்தினங்கள் என்ற வைரம் வந்து கிடைக்கும். இதன் மதிப்பை யாருமே கணக்கிட முடியாது சொல்லி பாபா சொல்கிறார். இந்த ஞான ரத்தினங்களோட மதிப்பு யாராலையும் கணக்கிடவே முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்டே வந்து லட்சக்கணக்கான ரூபாயின்னு சொல்கிறாரு. எவ்வளோ காலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள், இதே தான் போன கல்பமே என்கிட்ட கேட்டிங்கன்றார். கீதையில் எவ்வளோ மதிப்பான படிப்பு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு கீதை தான் மிகவும் மதிப்பானதுன்ட்டு சொல்கிறாங்க. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தான் சொல்லி பாபா சொல்கிறார். அவர்கள் படிச்சிட்ருக்குறாங்க, ஆனால் பொருளையே புரிஞ்சிக்கல. ஸ்லோகன்லாம் படித்து அதோட அர்த்தம் சொல்கிறாங்க, ஆனால் அதனால் மாறினாங்களா, யாரும் மாறலை.
அது அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கல. கீதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆனால் அவங்க கீதையை படிக்கிறாங்க, ஆனாலும் ஒருத்தர் கூட பாபாவோட தொடர்பு ஏற்படுத்துறதே கிடையாது. கடவுள் யாருன்னு தெரிஞ்சால் தானே கடவுள் நினைப்பாங்க. அவங்க கிருஷ்ணரை நினச்சிட்ருக்காங்க. அதனால் பாவம் அழியறதில்ல, தூய்மையாகவும் ஆகிறதில்ல. தந்தையை சர்வவியாபி என்று சொல்லிட்டாங்க. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், உள்கடான்னு சொல்லிட்டாங்க. அதான் கடவுள்ன்ட்டாங்க. பாவனமாக ஆகவும் முடியாது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எங்கேருந்து தூய்மையாகிறது? இப்போது இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் உங்கள் முன் இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் பாபா கொடுத்துருக்காரு. இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகணுன்றார். இவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுறாங்க. ஏனெனில் அவங்களுக்கு தெய்வீக குணங்கள் இருந்தது. அவங்களும் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் ஏன் அவங்க தேவதைகள்னால் அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் இருந்துச்சு. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகிய அனைவரும் உங்களுடைய வீட்டுக்கு போகணும். புது உலகில் இவ்வளோ மனுஷங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. மற்றவர்கள் அனைத்து ஆத்மாக்களும் தங்களது வீட்டுக்கு இப்போ போகணும். உங்களுக்கு தந்தையும் ஆச்சரியமான கல்வியை இப்போ கற்பிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதைகளாக மிக உயர்ந்தவளாக ஆகிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட படிப்பின் மீது எந்த அளவுக்கு அட்டென்ஷன் வைக்கணும்? கல்பதற்கு முன்பு யார் எந்த அளவுக்கு அட்டென்ஷன் செலுத்தியிருந்தாங்களோ, கவனம் வச்சுருந்தாங்களோ, அந்த அளவுக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லி புரிஞ்சிட்டிங்க, தெரிந்து விடுகிறது. சேவை செய்திகளை கேட்டே பாபா குஷி அடைகிறார். தந்தைக்கு ஒருபொழுதும் கடிதம் எழுதலைன்னா இவரது புத்தியோகமானது ஒன்றுக்கும் உதவாத பொருட்களின் பக்கம் சென்று விட்டதாக தந்தை புரிஞ்சுக்குவார். டெய்லி லெட்ரு எழுதலைன்னா இவங்க எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நினச்சிக்குவார் பாபா. மாயா எடுத்துகிட்டு போயிடுச்சு. தேகாபிமானம் வந்து விட்டது. அவங்களுக்கு தேகாபிமானம் வந்துச்சு, அதனால் பாபா மறந்துட்டாங்க. ஏன்னா தேகாபிமானத்தை விட்டு ஆத்மா உணர்வு வந்தால் தான் பாபா நினைவு இருக்கும். தேகாபிமானம் மாயா பின்னாடி போயிட்டால் எப்படி பாபா நினைவுக்கு வருவார்? இல்லையெனில் சிந்தித்து பாருங்கள். காதல் திருமணம் செய்து கொள்கிறாங்க எனில் அவர்கள் தங்களுக்குள் எவ்வளவு அன்பாக இருப்பாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, இங்கே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே, அப்போ ஒருத்தவங்க எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலரது எண்ணங்கள் மாறி விடுகின்றன எனில் பிறகு மனைவியை அடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஆனால் ஒரு சிலர் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு கூட இந்த காலத்தில் மனைவியை அடிக்கிறாங்க. அடிக்கிறது எங்கள் கொலையை கூட பண்ணிடுறாங்க. அப்படி தான் நடக்குது இப்போலாம். இது உங்களுக்கும் அவருக்குமான காதல் திருமணமாகும். இப்போ பாபா நமக்கும் அவருக்கும் லவ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. தந்தை உங்களது தனது அறிமுகம் கொடுக்கின்றார். கடவுள் நம்மளை இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறாரு. காதல் திருமணம் சொல்கிறார் நமக்கு. தந்தை உங்களுக்கு தனது அறிமுகமே கொடுக்குறாரு இல்லையா? தான் யாருன்ட்டு சொல்கிறாரு, நம்ம யாருன்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் சுயமாக அறிமுகம் அடைவது கிடையாது. உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஆத்மா, உங்களுடைய அப்பா பரமாத்மான்றது தெரிஞ்சிச்சா? பக்தியில் தெரிஞ்சிச்சா? இல்லையா? இப்போ தான் பாபா சொல்லியிருக்காரு, தந்தை வர வேண்டியிருக்கிறது. எப்போது உலகம் பழசாகுதோ அப்போது தான் தந்தை வராரு. பழையதை புதிதாக ஆக்கிறதுக்கு அவசியம் சங்கமத்தில் தானே வராரு. புது உலகை ஸ்தாபனை செய்வது தான் தந்தையின் கடமையாகும். அவரோட வேலையே உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறது தான். உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்கி விடுகிறார். எனில் இப்படிப்பட்ட தந்தையின் மீது எவ்வளவு அன்பு செலுத்தணும்? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க பாபா நான் மறந்துட்டேன்ட்டு சொல்லி பாபா கேட்குறாரு. எவ்வளோ உயர்ந்த தந்தை ஆக இருக்கின்றார். இவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. உலகத்தில் நீங்கள் தேடி பார்த்தா கூட நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன், வேறு யாருமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். என்ன மாதிரி ஒரு ஆள் யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னையே மறந்துட்டான் பாபான்னு சொல்கிறீங்க சொல்கிறார். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளோ தலையை உடைச்சிக்கிறாங்க, பரிகாரம் கூட செய்கிறாங்க. எவ்வளோ பொய் ஏமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்குது. எல்லாரும் முக்தி அடைய வைக்கிறேன்ட்டு அந்த பக்தியில் நிறைய பேர் ஏமாற்றம் நடைபெற்றுட்டே இருக்குது. மகரிஷி போன்றவர்களுக்கு எவ்வளோ புகழ் இருக்கிறது. அரசாங்கம் 10-20 ஏக்கர் கொடுக்குறாங்க அந்த மகரிஷிகளுக்கெல்லாம். அதற்காக அரசாங்கம் எந்த சமயப்பற்றுதல் இல்லாதது என்றெல்லாம் கிடையாதுன்றாரு. இதில் சில அமைச்சர்கள் கவர்மெண்ட்டில் சமயப்பற்று உள்ளவர்களாகவும் சிலர் சமயப்பற்று இல்லாதவங்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். சில தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சில அமைச்சர்கள் தர்மத்தெல்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. மதம்தான் சக்தி மிகுந்தது என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறார். கிறிஸ்துவர்களிடம் சக்தி இருந்தது அல்லவா ஒரு காலத்தில்? இப்போ கிறிஸ்துவர்கள்ட்ட சக்தி இருந்ததுன்றாரு. முழு பாரதத்தையும் அடிமைப்படுத்திடுறாங்க. இப்போது பாரதத்தில் எந்த சக்தியுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்கிறார். எவ்வளோ சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு.
இதே பாரதம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ எவ்வளோ சண்டை சச்சரவாயிடுச்சு. தந்தை எப்படி எங்கு வருகிறார் என்பது யாருக்கும் எதுவுமே தெரியாது. கடவுளே பாரத பூமியில் தான் வராரு. எப்போ வராருன்றது யாருக்குமே தெரில. எங்கு பெரிய மீன்கள் உள்ளனவோ அதாவது மகத தேசத்தில் தான் வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அனைத்தையும் சாப்பிடும் நிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போ மனுஷங்க எது வேணாலும் சாப்பிட்றாங்க. மீன், கோழி, பன்றி எதையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்கன்றாரு. அனைத்தையும் விட உயர்ந்த வைஷ்ணவமாக தான் பாரதம் இருந்தது. பாரதம் ஒரு காலத்தில் தூய்மையான தேசமாக இருந்தது. அங்கே எதுவுமே இந்த நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதவங்க தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு? இது வைஷ்ணவ ராஜ்யம் அல்லவா சொல்லி சொல்கிறாரு. இந்த மகான் தூய்மையான தேவதைகள் எங்கே இருக்கிறாங்க சொல்லி பாபா கேட்குறாரு. ஆனால் இன்றைய நாட்களில் பாருங்கள் என்னவெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள். ஒரு காலத்தில் தேவதைகள் மகான் தூய்மையாக இருந்தாங்க. அவங்க எங்கே பாரதத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே பாரதத்தில் பாருங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க. மனித மாமிசம் சாப்பிட்றவர்களாகவும் ஆகிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. எல்லா நியூஸும் பாபா சொல்லிகிட்ருக்காரு. பாரதத்தின் நிலை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு முழு ரகசியத்தையும் பாபா புரிய வச்சிட்ருக்காரு. மேலேருந்து கீழே வரைக்குமான முழு ஞானமும் நமக்கு சொல்கிறார். எல்லா ரகசியத்தையும் கடவுளையும் சொல்கிறார். மேலேருந்து பார்த்துட்டு முதலில் நீங்கள் தான் இந்த பூமியில் இருந்தீங்க. பாபா சொல்கிறார், ஒரு காலத்தில் இந்த பூமி இருந்தது. அந்த பூமியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தீங்கன்னு சொல்கிறார். பிறகு மனிதர்கள் விரக்தி அடைகிறாங்க. இப்போது குறுகிய காலத்தில் அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பாபா சொல்கிறார், இப்போ அப்படியே ஸ்மூத்தாக போதில் திடீர்னு பாருங்களேன் எல்லாருக்கும் பயம் வந்துடும்ன்றார். பிறகு ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்தின் பாருங்கள் எவ்வளோ சுகம் இருக்கிறது. லட்சியத்திற்கான இந்த அடையாளத்தை பாருங்கள். சொர்க்கத்தை பாருங்கள், அங்கே போகணும், இதுதான் என்னோடய லட்சியம்ன்ற அடையாளத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறார். இவை அனைத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். எவ்வளோ உயர்ந்த படிப்புன்றார் பாபா. தந்தை எவ்வளோ தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாரு. மாலையின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். 108 மணி மாலை என்ன ரகசியன்றதை புரிய வைக்கிறார். மேலே மலராக சிவபாபா இருக்கிறார். பிறகு தண்டு இல்லற மார்க்கம் இல்லையா, அதனால் அந்த மாலை ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். இல்லறத்தில் இருந்துகிட்டே முயற்சி பண்ணவங்களுடைய நினைவு சின்னம் தான் அது. துறவர மார்க்கத்தினர் மாலை உருட்டுவதற்கு அதிகாரமே கிடையாது சொல்லி சொல்கிறார். பாருங்களேன், அது இல்லற மார்க்கத்தினுடைய மாலை 108 மணி மாலை. இல்லறத்தில் இருந்துகிட்டே என்ன நினச்சி சிவனை நினச்சி உருகனனுடைய மாலை அது. அதை உருட்டுறதுக்கு துறவரவாசிகளுக்கு அதிகாரம் கிடையாதுன்றாரு. நீங்கள் சன்னியாசம் அடைஞ்சிட்டிங்களா, நீங்கள் பிரம்மத்தை போய் நினைவு செய்கிறீங்க இல்லையா, அப்படியே நீங்கள் இந்த மாலையை உருட்டுறீங்கன்னு கேட்குறாரு. அது விஷ்ணுவோட மாலை, இது தேவதைகளுக்கான மாலை ஆகும் சொல்லி பாபா சொல்கிறார். அவர்கள் எவ்வாறு ராஜ்யத்தை அடைந்தாங்கன்றது இந்த மாலையை பொறுத்து தான் இருக்குன்றாரு. உங்களிலும் வரிசைக்கிரமாக தான் இருக்கிறீங்க. சிலர் அச்சமற்ற மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ஞானத்தை பயம் இல்லாமல் புரிய வைக்கிறாங்க. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேறு யாரும் கூற முடியாத விஷயத்தை கூறுகின்றோம் சொல்லி சொல்கிறாங்க. இப்படிலாம் கூப்பிடுங்கன்றாரு. சிவபாபாவை தவிர வேறு யாருமே அறியவே இல்லை. அவர்களுக்கு இந்த ராஜயோகம் கற்றுக் கொடுத்தது யார்? மிகவும் அழகான சுவையுடன் புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். அவங்களுக்கு புரிய வைக்கிறது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் அழகாக சுவையாக புரிய வைக்கணும். இந்த ராஜயோகத்தை அந்த தேவதைகளுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்ட்டு புரிய வைக்கணும். இவர்கள் 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறார்கள்? தேவதை, சத்திரியர், வைஷ்ணவர், சூத்திரர், இந்த மாதிரி பிறவிகள் எடுத்து வந்தோன்றதை புரிய வைக்கணும். தந்தை எவ்வளவு எளிய ஞானம் கொடுக்குறார். மேலும் தூய்மையாகவும் ஆகணும். அப்போது தான் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். தந்தை உங்களுக்கு ராஜ பாக்கியத்தை இப்போ கொடுக்குறார். வள்ளல் அல்லவா, அவர் எதையும் பெறுவது கிடையாது. பாபா நம்மகிட்ட எதுவுமே கேட்குறதில்ல. உங்களது படிப்புக்கான பரிசு தான் இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இவ்வாறான பரிசு வேறு யாருமே கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்காம கடவுள் ஒரு பரிசு கொடுக்குறாரு பாருங்க. உங்கள்கிட்ட காசு கூட வாங்குறதில்ல, இந்த படிப்பை சொல்லி கொடுத்து அவரே பரிசையும் கொடுக்குறாரு. அப்பேற்பட்டவரை போய் எப்படி மறந்துடுறீங்க? ஆக எப்படிப்பட்ட தந்தை ஏன் அன்பாக நினைவு செய்வது கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க. நல்லா நோஸ் கட்டு அப்படியே எப்படி கேட்குறாரு கேள்வி. ஒன்றும் உங்களுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது, ஆனால் என்னை ஏன் நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு.
லௌகீக தந்தையை முழு பிறவியிலும் நினைவு செய்கிறீர்கள். பாபா சொல்கிறார், இந்த லௌகீக தந்தையை மட்டும் உங்கள் உடலுக்கான அப்பாவை மட்டும் முழு பிறவிலையும் நினைவு செய்கிறீங்க இல்லையா, அப்புறம் என்ன மட்டும் ஏன் மறந்துடுறீங்கன்னு கேட்குறாரு. வரலௌகீக தந்தையை ஏன் நினைவு செய்வது கிடையாது? யுத்த மைதானிலே தூய்மையாவதற்கு நேரம் தேவைப்படுகிறது என்று இப்போ தந்தை புரிய வைக்கிறார். யுத்தம் முடிவடைகின்ற வரை நேரமாகிறது. இந்த மாயாவோட மல்யுத்தம் நடக்குது, அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றார். யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் முழு தூய்மையாக இருப்பார்கள் என்பது கிடையாது சொல்லி பாபா சொல்கிறாரு. யார் ஆரம்பத்திலே பிக் ஆகிட்டாங்களோ அவங்க எந்நேரம் முழு தூய்மையாக இருப்பாங்க என்றதெல்லாம் கிடையாது. மாய யுத்தம் மிகவும் ஜோராக நடைபெறுகிறது என்று பாபா சொல்கிறாரு. நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா வென்றுடுது. மாயா அவ்வளோ சக்திசாலியாக இருக்குது, அந்த அளவுக்கு அது பலசாலியாக இருக்குது. யார் கீழே விழுந்து விடுகிறார்களோ பிறகு அவர்களை முரளி எப்படி கேட்க முடியும்? கீழே விழுந்தவங்க முரளி கேட்கவே மாட்டாங்க, சென்டருக்கும் வர்றது கிடையாது என்னும்போது அவர்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஞானத்தை கேட்டால் தானே பாபா சொல்கிறதெல்லாம் புரியும். முரளியே படிக்கிறது இல்லைன்னா மாயா பக்கம் போயிடுறாங்க. மாயை முற்றிலும் ஒரு பைசாவுக்கு உதவாதவர்களாக ஆகிறது. முரளி படிக்கும்போது தான் விழிப்புணர்வே ஏற்படும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த ஞானம்தான் நமக்கு ஊன்றுகோலே. அதை படிக்க தான் நமக்கு ஆத்மாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்ன்றாரு. அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. யாராவது புத்திசாலி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் மாயிடம் எவ்வாறு தோல்வி அடைந்தீர்கள்ன்ட்டு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். புத்திசாலியாக இருந்தால் புரிய வைக்கலாம் சொல்லி பாபா சொல்கிறாரு. சிலர் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது. பாபா உங்களுக்கு என்ன கூறுகின்றார்? நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இவர்களை மாயா விழுங்கி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்க மாயா சாப்பிட்டுச்சுன்னு அப்படி விட்டுறக்கூடாது. அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள், அவங்கள தூக்கி விடணுன்றார். மாயை முழுவதுமாக விழுங்கி விடக்கூடாது, மீண்டும் விழிப்படைந்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். பிகேவாக இருந்துட்டு நம்ம கூட இருந்த சகோதரர்கள் மாயை விழுங்கிட்டு இருக்குன்னா நம்ம போய் காப்பாற்றணும், அவங்கள மீண்டும் விழிப்படைய செய்யணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். இல்லைனில் உயர்ந்த பதவியை அடையவே முடியாது. சத்குருவை நிந்தனை செய்கிறாங்க, ஏன்னா பாபாவே நிந்திக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த கதின்னு சொல்லி பாபா சொல்கிறார். நல்லது. இனிமேலே இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்திலிருந்து தூர விலகி எல்லைக்கு அப்பால் செல்லணும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளோ உயர்ந்த பரிசை கொடுக்குறார் என்ற போதை நமக்கு இருக்கணும். இரண்டாவது பாயிண்ட்டு, அச்சமற்றவர்களாகி மிகவும் அன்போடு ஞானத்தை நிறைந்த வழிமுறையில் சேவை செய்ய வேண்டும், புரிய வைக்கணும். மாய யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றி அடையணுன்றாரு. முரளி கேட்டு விழிப்புணர்வுடன் இருக்கணும் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்யணும். டெய்லி முரளி படித்து ஆத்ம உணர்வில் இருக்கணும், எல்லாரையும் ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. வரதானம். பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்மா அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுகன்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. சம்பூர்ண தூய்மையான ஆத்மா, பரம பூஜைக்கு உரியவராகணும், பரமாத்மா அன்புக்கு அதிகாரி ஆகக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவாக ஆகணுன்ற வரதனை கொடுக்குறாரு. நான் பூஜைக்குரிய ஆத்மா, இந்த சரீரம் என்னுடைய கோயில், அந்த கோயிலில் நான் வீற்றிருக்கிறேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வரங்க. வாழும்போதே இந்த நினைவை கொண்டு வரங்க. அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மா தான் அனைவருடைய அன்புக்கு உரியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய ஜடமூர்த்தியும் அனைவருடைய அன்புக்குரியதாக இருக்கிறது. சில தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறாங்க, ஆனாலும் மூர்த்தியின் மீது அன்பு செலுத்துவாங்க சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ கோயிலே சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த கோயிலில் சிலையை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சிலை மீது அன்பு செலுத்துவாங்க. ஏனெனில் அதில் தூய்மை இருக்கிறது. ஏன் அந்த சிலையை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னா அந்த சிலையில் தூய்மை இருக்குதுன்றாரு. அந்த ஆத்மா, எந்த ஆத்மாவுடைய சிலையோ அவங்க தூய்மையாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. எனவே மனம் புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியிருக்கிறதான்னு சொல்லி பாருங்கள். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலப்படமாகாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பரமாத்மா அன்பிற்கு அதிகாரியாக ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன். ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தை புரிதலுடன் செய்பவர்களே ஞானஸ்வரூப ஆத்மா அவர்கள். இப்போ பாபா நமக்கு பாடம் எடுத்து ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. இது வந்து பொக்கிஷம் மாதிரி ஸ்டோர் பண்ணி புத்தியில் தாரணை செஞ்சு ஒவ்வொரு டைமும் சரி
ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கர்மமும் நம்ம வந்து புரிதலோடு செய்யணும். அந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ, ஞானத்தை புத்தியில் வச்சுட்டு புரிதலோடு செய்கிறாங்களோ அவங்க தான் ஞான ஸ்வரூப ஆத்மா அவர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.